ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சுடிதார் ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கை ஸ்டிச் பண்ணுறது, கீழே வந்து பாடி லூஸை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதும், லென்த் வந்து நீளமாக இருக்குது ரொம்ப, அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அடியில் ஸ்டிச் பண்ண போகிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 6 டாப் இருக்குது. அந்த 6 டாப்பையுமே வந்து ஸ்டிச் கை தான் வைக்கணும். அதில் 3 வந்து லாங் ஹேண்டு, மீதி 3 வந்து ஷார்ட் ஹேண்டு. ஸோ இந்த ஷார்ட் ஹேண்டை வந்து நம்ம ரெடிமேட் சுடிதாரு கூட கை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாரை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம கையும் வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரெடிமேட் சுடிதார் கை ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம மெத்தேடு தெரியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 10 நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஸ்டிச் பண்ணுவோங்க. நானே ஏற்கனவே எனக்கு இந்த மெத்தேடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கண்டிப்பாக தெரியாமல் தான் இருந்ததுங்க. உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டைலரிங்கில் மட்டுமே. ஆனால் என்னால் இந்த ரெடிமேட் சுடிதார் கை அட்டாச் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக இந்த மெத்தேடு இருக்குன்றதையே நான் இப்போ தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்னா, டைலர்ஸ் யாருமே எனக்கு இந்த மெத்தடு நான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, கற்றுக்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நம்மளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஏன் மற்றவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற இதுலேயே நான் இது நாள் வரைக்கும் யாரையுமே கேட்காம இருந்துட்டேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு ஆல்ட்ரு பண்ணும்போது தான் இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்த பாப்பா வீட்டுக்காண்ட வந்துட்டு, அக்கா இந்த ட்ரெஸ்ஸு கை ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டாச் பண்ணுறீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுங்கள், கை அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த மெத்தடே தெரிஞ்சது. அது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதே. அந்த பொண்ணு இத்தனைக்கும் டைலர் கூட கிடையாதுங்க. காலேஜ் தான் படிச்சுட்டு இப்போ குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதே எனக்கு நிஜமாக இந்த கை ஸ்டிச் பண்ணுறது நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு ரெடிமேட் சுடிதார் கை வரும்போதே அடடா எதுக்கு இந்த கை எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம எப்படிடா ஸ்டிச் பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு டைமே ஃபீல் பண்ணுவேன். இதை கொடுக்குறது எனக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கூட நான் தைச்சி கொடுத்துடுவேனே அப்படின்னு தாங்க ஒவ்வொரு முறையுமே நினைக்குவேன். ஆனால் பாருங்கள், இந்த மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் கை நான் இதில் எப்படி வச்சுருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை அட்டாச் பண்ணுறது. நிஜமாகவே நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம அதிலேருந்து நான் என்ன ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன்னா, நமக்கு தான் எல்லாமே தெரியுன்ற அந்த கர்வத்தை விட்டுறணுங்க, ஆணவத்தை விட்டுறணும். நமக்கு தெரியாத நிறைய விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுன்ற மெதப்பில் இல்லாமல், நமக்கு தெரியாதது நிறைய இருக்குன்றத நினச்சிக்கிட்டு மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிட்டு கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ நிறைய இது சுடிதார் ஆல்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயந்தான். நம்ம ஈஸியாக இதெல்லாம் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு கற்றுக்கணுமான்ற நினப்பிலே இருந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னோடது தான் மிஸ்டேக்கு. ஸோ அந்த பொண்ணு சொல்லும்போது தான் எனக்கு அவள் சொல்லும்போது கூட என்னடா இவ சொல்லி நம்ம ட்ரை பண்ணுமான்லாம் கூட யோசனை இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், யார் சொன்னால் என்ன, ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாம், நமக்கு எது ஈஸியோ அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ ஈஸியாக இருந்தது. நான் அந்த பாப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ டைலர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டாப் வந்து நான் டக்குன்னு அடித்து முடிச்சிட்டேன், கை முடிச்சிட்டேன். இப்போ 2வது டாப் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த 6 டாப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தாங்க கரெக்டாக ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்குள்ளே எல்லா டாப்புமே அடித்து முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறத விட டபுளாக தான் அமௌண்ட்டே வந்தது. ஸோ நார்மல் ப்ளவுஸ்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் 70 ரூபா தான் வாங்குகிறேன், அதிகமாக வாங்குறது கிடையாது.
ஸோ அதனால் எனக்கு அதை விட டபுள் மடங்காக வந்தது. அதே அந்த நார்மல் ப்ளவுஸை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஊக்கு வச்சு எம்மிங் பண்ணி கொடுத்துருந்தா கூட எனக்கு 1.25 மணி நேரம் இல்லை அதை விட அதிகமாக கூட டைம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய அதுக்கு தைக்கணுன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், தைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஊக்கு வைக்கணும், நமக்கு நிறைய வேலை வாங்கும். ஆனால் இந்த டாப்பு ரெடிமேட் சுடிதார் ஆல்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா சுடிதார் மட்டுமே இல்லைங்க, இன்ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நைட்டி, இது எல்லாத்துலேயுமே சாரீ ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, இதில் தாங்க நமக்கு அமௌண்ட்டே அதிகமாக வரும், பல்காக வரும். வேலை வந்து நம்மளை கம்மியாக வாங்கும். அதிகமாக வேலை வாங்காமல் நமக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரே இடத்துல உட்காந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தான் தெரியணுன்றதுலாம் யாருக்குமே கிடையாதுங்க. ஒரு மிஷின் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளால் அன்னன்னைக்கு 100 ரூபா வருமானம் இருக்கிற அளவுக்கு மற்ற வேலையும், அதாவது வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இது நம்ம கை செலவுக்கும் எதுக்காவது அமௌண்ட் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சோம்னா கூட நம்மளால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஓரளவுக்கு. ஸோ வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு நமக்கு தேவையான செலவுகளை பாலுக்கு, வீட்டு செலவுக்கு, அதுக்கு இதுக்கு சும்மா பசங்க கேட்கும்போது கூட நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் இருக்குதுன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செஞ்சாலே போதுங்க. நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த வேலையை செய்யும்போது நமக்கு ரெஸ்ட்டுமே நிறைய கிடைக்கும். வீட்டு வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரியான சிம்பிளான ஒர்க்கை செஞ்சுட்டு கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கை வைக்கிறது ரெண்டுமே நான் இதுக்கு முன்னாடி கை ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுவேன்னா உண்மையாக சொல்கிறேங்க. கையை ஃபஸ்ட்டு வந்து கை மட்டும் எந்த அளவுக்கு ஆம்கோல் ரவுண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் மடித்து தைச்சிடுவேன், தையலை ஓட்டிடுவேன். தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கையை நல்ல பக்கமாக திருப்பிட்டு டாப்போட நல்ல பக்கத்தையும் திருப்பி வச்சு உள் பக்கமாக ரெண்டுமே கை ஒரு சைடும் நம்ம பாடி கிளாத் ஒரு சைடும் வர மாதிரி வச்சுட்டு சென்டரில் தாங்க ஊசியை வச்சு ஒவ்வொரு டைம் பொறுமையாக அப்படியே ஒவ்வொரு ஊசி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக நகரும் போதும் மிஷினை ஊசியை தூக்கி விட்டு தாங்க நகர்த்திட்டே இருப்பேன். அப்படி நகர்த்தி தைச்சாலுமே அந்த துணி வந்து சுருக்கம் வந்துடும். அடியில் ஏதாவது ஒரு துணி தெரியாமல் போய் மாட்டிடுச்சுன்னா அது சுருக்கம் வந்துடும். உடனே அதை ஃபுல்லாக எடுத்துட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணால் எனக்கு ஒரு சுடிதார் அப்போ கை அட்டாச் பண்ணாலே 20 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. ஆனால் இந்த டாப் பார்த்திங்கன்னா நான் ஒரே 10 நிமிஷத்தில் கை அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு சைட்லேயும் லூஸ் வந்து வராமல் கரெக்டான அளவுக்கு பிடிச்சி எடுத்துட்டேங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது. நிஜமாவே நான் ரொம்ப அந்த பாப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரி யோசிக்கவே கிடையாதுங்க. நிறைய டாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்போ இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற ஃப்ராகு அதெல்லாம் கை அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நீடெல்லாம், அதுவும் ஒரு பாப்பா அது ஃப்ராக் அடிக்கும் போதெல்லாம் 4 நீடில் ஊசி ஒரே முட்டம் உடச்சி தள்ளுங்க. அதுவும் அன்றைக்கி அவசரம், தீபாவளி டைமில் அப்படியே அவசரமாக தைக்கும் போது தான் 4-5 பேர் கஸ்டமர் வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. தைக்கும்போது நீடில் உடஞ்சிக்கிட்டே இருக்குங்க. என்னால் யாருக்குமே தைச்சும் கொடுக்க முடியல, பதிலும் சொல்ல முடியல. அப்போ இருந்து எனக்கு கை அட்டாச் பண்ணாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பயமே கிடையாது. இந்த 6 சுடிதாரும் அடித்ததுக்கப்புறமா நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். கையை அட்டாச் பண்ணுறது இவ்வளோ ஈஸின்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேனே. அதுக்காக தான் மெயினாக முக்கியமாக இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நான் எல்லாருமே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கூட நீங்களும் எனக்கு சொல்லலாம். ஸோ நிறைய எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லவே முடியாதுங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஸோ எனக்கு தான் எல்லாமே தெரியுன்றதை கண்டிப்பாக நினச்சிட்டு இருக்கவே கூடாதுங்க. நிறைய விஷயங்களை நம்ம 4 பேர் கூட ஷேர் பண்ணிக்கும் போது தான் நமக்கும் தெரியும், அதை மற்றவங்களுக்கும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்குமே பாருங்கள். இது வந்து லாங் ஹேண்டு. நான் மற்ற 6 ட்ரெஸ்ஸில் 3 வந்து முன்னாடியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது 3 மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் இது 3 மட்டும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.